முதலாவதாக இந்த கேபினெட்ல பேசக்கூடிய விஷயங்களை ஊடகங்களுக்கு கசிய விடுவதை நிறுத்துங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கடுமையான தொனியில ராணுவ தளபதியை கண்டித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. நம்ம பேசுற செய்திகளை ரகசியமா வச்சுக்கிறீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்றாருல, அதையே வெளியே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய லட்சணம். பாலஸ்தீனத்தின் ஷேகுவேரா, அரபு தேசத்தை பாதுகாக்க போராடிய மாவீரன் என்கிற பல புகழ்பெயர்களோடு அவருடைய புத்தகம் இன்றைக்கு ரஷ்யாவிலே வெளியாகி இருக்கிறது. பல அரபு ஊடகங்களும் ரஷ்ய மொழி ஊடகங்களும் ஏன் சர்வதேச ஊடகங்களும் கூட அதை செய்தியாக்கி இருக்கு. இன்றைய நாளில் ஒரு முக்கியமான சம்பவத்தை செய்திருக்கிறது யமனுடைய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 696வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய யுத்தம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல காசாவினுடைய இந்த போராட்டத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பல தளபதிகளை நாம் இழந்திருக்கிறோம். நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய செய்திகளை உடனுக்குடன் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருந்த முகம்மூடி மனிதன் என்று பெயர் எடுத்திருந்த சகோதரர் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டார், ஷஹீதானார். அந்த செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்தில் எத்தனை தலைவர்களை இழந்தாலும், எத்தனை தளபதிகளை இழந்தாலும், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராட்ட குணமும் குறையாது தொடர்ந்தும் வீரியமாக நடைபெற்று வருவதை கண்டு சர்வதேசமே ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் ரஷ்ய மொழியில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஸ்தாபகர்களில் ஒருவருமாக இருக்கக்கூடிய ஷஹீத் ஜெனரல் யஹ்யா அவர்கள் எழுதிய நாவல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தின் ஷேகுவேரா, அரபு தேசத்தை பாதுகாக்க போராடிய மாவீரன் என்கிற பல புகழ்பெயர்களோடு அவருடைய புத்தகம் இன்றைக்கு ரஷ்யாவிலே வெளியாகி இருக்கிறது. பல அரபு ஊடகங்களும் ரஷ்ய மொழி ஊடகங்களும் ஏன் சர்வதேச ஊடகங்களும் கூட அதை செய்தியாக்கி இருக்கிறார். அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது, அதை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் ஒரு தனியான வீடியோவாக பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் இப்படி காசாவினுடைய போராட்ட தலைவர்கள் இன்றும் பேசப்படுகிற அளவுக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய தாக்குதல்களை முனைப்போடு செயல்படுத்தி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில பகுதியளவு பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான கத்தாரும் ஈஜிப்டும் முன்வைத்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்றுக்கொண்ட சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எக்காரணம் கொண்டும் பகுதியளவு சமாதானத்துக்கு நாங்கள் தயாரில்லை, எங்களுடைய பணைய கைதிகள் மொத்தமாக விடுவிக்கப்பட வேண்டும், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கைவிட வேண்டும், காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று கற்பனையில கூட நினைக்க முடியாத சில நிபந்தனைகளை போட்டுக்கொண்டு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது என்று சொல்லி மறுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுடைய தளபதியாக இருக்கக்கூடிய இயால் ஜமீருக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கும் இடையில பாதுகாப்பு அமைச்சரவை கேபினெட்ல நடைபெற்ற ஒரு சந்திப்பின் போது காரசாரமான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றிருப்பதை இஸ்ரேலிய ஊடகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஹயோம் அதே போன்ற மாரிவ் ஆகிய செய்தி பிரிவுகள் இன்றைக்கு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன. காரணம் என்னன்னா, காசாவினுடைய வார்ல ஆல்ரெடி கித்தியோன் ஃபர்ஸ்ட்ல நம்ம தோத்துட்டோம், கித்தியோன் செகண்ட் தற்போது தாக்குதல்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதிலும் நாம் தோல்வி அடையத்தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நாம் ஜெயிக்க முடியாது. எனவே இந்த யுத்தத்தை தொடர்வதை விட ஒரு சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கும் இயால் ஜமீர் இஸ்ரேலிய ராணுவ தளபதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு சொல்லி இருக்கிற அதே நேரம் முதலாவதாக இந்த கேபினெட்ல பேசக்கூடிய விஷயங்களை ஊடகங்களுக்கு கசிய விடுவதை நிறுத்துங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கடுமையான தொனியில ராணுவ தளபதியை கண்டித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஊடகங்களுக்கு நம்ம பேசுற எல்லா செய்தியுமே போய்கிட்டு இருக்குது, அது உங்க வழியாகத்தான் போகுது, உங்க ராணுவ வழியாகத்தான் போகுது, இந்த செய்திகளை வெளியே கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கண்டிச்சிருக்கிறாரு. பியூட்டி என்னன்னு கேட்டா, அவர் கண்டிச்சிருக்கிறாருங்கிற செய்தி கூட இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய லட்சணமாக இருக்கிறது. நம்ம
நம்ம பேசுகிற செய்திகளை ரகசியமாக வச்சுக்கிறீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறார்ல, அதையே வெளியே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய லட்சணம் இப்பொழுது தூசு தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற நிலை தற்போது உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் காசாவில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 98 அப்பாவிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 404 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு நாசர் மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவினுடைய மருத்துவமனைகளை ரன் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு மிகப்பெரிய தொல்லையாக மாறி இருக்கிறது. எனவே அவரில்லாத நிலையில் நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்ய முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான சம்பவத்தை செய்திருக்கிறது யமனுடைய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும், யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாரிய ஆர்ப்பாட்டங்களையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்ட காட்சிகளை தான் பார்க்குறீங்க. லட்சக்கணக்கான மக்கள் இந்த 2 ஆண்டுகளாக எவ்ரி ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, காசாவுடைய வாரம் நிறுத்துங்கன்னு. நம்ம ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அல்லது ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் மக்களுடைய வருகை என்பது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்திலே குதிக்கிற ஒரே நாடாக யமன் இருக்கக்கூடிய சூழலில் யமனுடைய பிரதமர், ஹூத்திகளுடைய பிரதமர் உள்ளிட்ட 5 பேர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதற்கு பதிலடி வழங்கும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கு சொந்தமான ஸ்கார்லெட் ரே என்கிற ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது இன்றைக்கு ஹூத்திகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பெட்ரோலியம் ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய எண்ணெய் டேங்கர் கப்பலாக அது இருக்கிறது. அந்த கப்பல் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கப்பல் நேரடியாக பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மூலமாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதை இன்றைய தினம் பிரிட்டிஷினுடைய கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆம்ஃப்ரே, அதே போன்று யுனைடெட் கிங்டம் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் நிறுவனம் ஆகிய அத்தனையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆம், யமன்ல இருந்து ஹூத்திகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்று. இந்த தாக்குதல் சரியாக செங்கடல்ல சவுதி அரேபியாவினுடைய யான்பு நகரத்தில் இருந்து தென்மேற்கு பகுதிகளாக பயணித்துக் கொண்டிருந்த லைபீரியாவினுடைய கொடியோடு பயணித்த கப்பல் இது. ஆனால் இது இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல். இந்த கப்பல் மீது தான் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை இலக்கு வைக்கிறோம் பேர்வழி என்கிற பெயரில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அல் ஜசீராவினுடைய ஒரு முக்கியமான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய இஸ்லாம் அபேத் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய இணையதள பக்கங்களை போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே இதுவரைக்கும் அவங்களுடைய பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளை தான் கருப்புல மிகப்பெரிய ஒரு வீடியோவாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோவாக அது இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு மேற்கு நாடுகளுடைய பல மீடியாக்கள் கூட அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவதற்கு எதிராக தங்களுடைய ஊடகத்தின் முகப்பு பக்கத்தை கருப்பு கலரில் மாற்றி இருக்கின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இஸ்ரேலுடைய 600 மூத்த அதிகாரிகள், அதே போன்று ராஜதந்திரிகள் அடங்கிய 600 பேர் மொத்தமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் மில்லியன் கணக்கில் இறங்கி யுத்தத்தை நிறுத்துங்கன்னு போராட்டம் நடத்துறாங்க. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அதை நிறுத்தாமல் இருக்கிறது. இஸ்ரேலுடைய படித்த மக்கள், கல்வி கற்ற மக்கள் என்று பல பேரும் இந்த கோரிக்கையை விடுக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு 600 பேர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் ராஜதந்திரிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருமே இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கையை தான் விடுத்திருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கு. அது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் உக்கிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எந்த காசா சிட்டியை கைப்பற்ற போகிறோம் என்று சென்றார்களோ அந்த காசா சிட்டிக்குள்ளேயே சுரங்கப்பாதை வழியான உச்சகட்ட தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தி வருகிறார்கள். இந்த தாக்குதல்கள் எப்படி சாத்தியப்படுகின்றன என்பது தொடர்பாக இன்றைக்கு குதுஸ் நெட்வொர்க், அல் ஜசீரா உள்ளிட்டவைகள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. இந்த செய்தி இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் அரபுல வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய சேனல் 20 மேற்கோள் காட்டிய இஸ்ரேலிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்கள் என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் அளித்த அவர்களுடைய சுரங்கப்பாதைகளை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் குண்டு போட்டு பங்கர் பஸ்டர் பாம்களை போட்டு சில சுரங்கப்பாதைகளை அழிச்சிருக்கிறோம். அவற்றையெல்லாம் மீண்டும் அவங்க புதுப்பிச்சிடுறாங்க.
மீண்டும் அதன் வழியாக வந்துதான் எங்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அதிர்ச்சிகரமாக வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் காசா பகுதியில் மட்டும் இதுவரைக்கும் 15 முதல் 20% நாங்கள் அளித்த சுரங்கப்பாதைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் சரி செய்திருக்கிறார்கள். அதிலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இந்த சுரங்கப்பாதைகள் இதற்கு முன்பதாக ராணுவம் அளிக்கிற நேரத்தில் இருந்த சுரங்கப்பாதைகளை விட வித்தியாசமானதாக இருக்கேன்னா, இந்த சுரங்கப்பாதைகளுக்குள்ள பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் இது மிலிட்டரிக்காக ராணுவத்துக்காக பயன்படுத்துகிற விதமாக வித்தியாசமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்திருக்கிறார்கள். ஏன்னா ஒருவரோ இருவரோ உடனடியாக வெளியில் வந்து தாக்குதல் நடத்திவிட்டு ரிட்டர்ன் போகிற மாதிரி அந்த சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படுகிறது. எனவே இதை எதிர்கொள்வது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறதுங்கிறது மட்டுமல்லாம இந்த சமீபத்திய நாட்களுக்குள்ளாக மட்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் அளிக்கப்பட்ட சுரங்கப்பாதைகளை மீண்டும் தயார் செய்து கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எங்களுக்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களே இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளில் ஒரு புகைப்படமாக இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் அதனுடைய வாசல்ல நிற்கக்கூடிய மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுரங்கப்பாதைகள் எல்லாமே ஈரான் மற்றும் வடகொரியாவினுடைய முழுமையான ஒத்துழைப்பில் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய விதமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிக்க முடியாமல் மிகப்பெரிய திண்டாட்டத்திற்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வலையமைப்புகளாக இருக்கிறது. மாக்கோ என்கிற எபிரேய வலைதளத்தின் செய்தி பிரகாரம் எபிரேய மொழியில் எழுதப்படுகிற ஒரு செய்தி பிரிவு இது. அந்த செய்தி பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இதற்கு முன்பதாக பயன்படுத்திய விதமான மிக வசதியான மூலோபாய சுரங்கப்பாதைகளை பயன்படுத்துவதை விட இந்த தடவை என்ன பண்றாங்கன்னா யுத்தத்திற்கென்று சிறப்பான சில சுரங்கப்பாதைகளை பயன்படுத்துகிறார்கள். இதுதான் எங்களை ஆச்சரியப்படுத்துகிறது என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த சுரங்கப்பாதைகளை மறுசீரமைப்பதற்கு கூட கிட்டத்தட்ட 1 மாதம் முதல் 2 மாதங்கள் வரைக்கும் டைம் எடுக்கும்ங்கிறாங்க. இப்படி டைம் எடுத்து இவங்க எப்படி அதை பண்றாங்க? இன்னும் சொல்ல போனா இந்த சுரங்கப்பாதைகள் இப்ப யுத்தம் நடக்கிற நேரம் முழுவதும் காசாவுக்கு மேலே குவாட் கேப்டர் பறந்துகிட்டு இருக்குது, ட்ரோன்கள் பறந்துகிட்டு இருக்குது, கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மண்ணை எல்லாம் எப்படி வெளியே எடுக்கிறாங்க? இந்த மண்ணை வெளியில கொட்டினாலே இங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிருவாங்களே. இந்த சுரங்கப்பாதைகளை உள்ளுக்குள்ளே இருந்தே தயாரிக்கிறாங்கன்னா அந்த மண் எங்க போகுது என்கிற இந்த தலையை பிச்சுக்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது அல்லாஹ்வுடைய உதவியால். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யுத்தம் நடக்கும் போதும் சுரங்கம் தோண்டக்கூடிய ஒரே ஆட்களாக அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. காசாவில் இயங்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படைப்பிரிவு, அதே போன்று 162வது படைப்பிரிவு, 36வது படைப்பிரிவு ஆகிய 3 படைப்பிரிவினுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மண் எங்க போகுது, எப்படி தோன்றா, இங்க அதுக்குரிய மெஷனரிஸ் எப்படி இருக்குது, உள்ள சுரங்கம் தோன்றதுக்கு ஒரு தனி குரூப்பை வச்சிருக்கிறாங்களா இல்லையா, எத்தனை ஆயிரம் பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ள இருக்கிறாங்க, இது எல்லாமே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறதே தவிர ஆச்சரியத்தை எழுப்புகிறதே தவிர பதில் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி அவங்க மாக்கோ என்கிற எபிரேய மொழி வலைதளத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கஃபீர் என்கிற படைப்பிரிவினுடைய நிலைகளுக்குள் திடீரென இந்த சுரங்கப்பாதைகள் வழியாக உள்ள நுழைஞ்ச பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அங்க இருக்கக்கூடியவங்களை சுட்டு தள்ளிட்டு அவர்கள யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் அதே சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து சென்றிருக்கிறார்கள். இதில் என்ன பியூட்டி என்று கேட்டா, இந்த சுரங்கப்பாதைகளை எதிர்கொள்ளும் விதமாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் சுரங்கப்பாதைகளை எதிர்கொள்ளும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் எந்த ஒரு ஸ்பெஷல் படைப்பிரிவுகளும் கிடையாது. இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளாக இந்த யுத்தம் நடக்குது? 75 ஆண்டுகளாக சண்டை நடக்குது. உலகத்தில் நம்பர் 1 இராணுவம்ங்கிறாங்க. எங்களை விட்டால் உலகத்தில் இராணுவமே கிடையாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவத்தில் சுரங்கப்பாதைகளை எதிர்கொள்வதற்கான பயிற்சிகள் பெற்றவர்கள் இல்லை, ஸ்பெஷல் யூனிட் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்க. குறிப்பாக அமெரிக்கா இதே மாதிரியான ஒரு யுத்தத்தை வியட்நாமில் பல தசாப்தங்களுக்கு முன்பதாகவே செய்திருக்கிறது. வியட்நாம் வாரில் அவங்க தோத்து போகிறதுக்கு அடிப்படை காரணமாகவே எது இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள். ஆனால் அந்த சுரங்கப்பாதைகளுக்கு மிகவும் பாரிய வித்தியாசம் இருக்குது. அந்த சுரங்கப்பாதைகளில் ஒருத்தர் உள்ளே போனாருன்னா இன்னொருத்தர் அந்த பகுதியாக வந்தாருன்னா அவருக்கு போக முடியாது.
ஒரே வழியாகத்தான் போகணும், ஒரே வழியாகத்தான் வெளியே வரணும். ஏன்னா ஒருவர் மட்டும் பயணிக்கக்கூடிய விதமாகத்தான் வியட்நாமுடைய சுரங்கப்பாதைகள் இருக்கும். இன்றைக்கும் அதை டூரிஸ்ட் பிளேஸுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க. டூரிஸ்டாக யாராவது வியட்நாம் போனால் அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த சுரங்கப்பாதைகளை பார்வையிட முடியும். ஆனால் காசாவினுடைய சுரங்கப்பாதைகளை பொறுத்தவரையில் ஹம்மர் வகையான பெரிய வெஹிக்கிள் எல்லாம் அதுக்குள்ளே போக முடியும், பெரிய லாரிகளை உள்ளே கொண்டு போக முடியும். ஒரு சுரங்கப்பாதை ராஜ்யத்தையே காசாவில் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜூலை மாத இறுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுரங்கப்பாதையை கைப்பற்றியதாக அறிவித்து என்ன பண்ணாங்க என்று சொன்னால், இதை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம்னு சொன்னாங்க. அது அவங்க விட்டுட்டு போன ஒரு சுரங்கப்பாதை. ஆனால் அதே சுரங்கப்பாதையை பயன்படுத்தி 10 பேர் வெளியிலே வந்து கோலானி படைப்பிரிவின் மீது தாக்குதல் நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் எல்லை கோடுகள் காசாவினுடைய இஸ்ரேலுடைய எல்லை என்ற ஒரு எல்லை இருக்குதுல்ல, பார்டர், அந்த பார்டர் வழியில் தான் நிறைய சுரங்கப்பாதைகளை தற்போதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலிடத்தில் இந்த சுரங்கப்பாதைகளை எதிர்கொள்ளும் விதமாக திறன் கொண்ட எந்த ஸ்பெஷல் யூனிட்டும் கிடையாது. இது காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை எதிர்கொள்ள முடியாமல் இஸ்ரேல் தத்தளிப்பதற்குரிய மிகச்சிறந்த சான்றாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காசாவில் முழுவதுமாக சுரங்கப்பாதை வலையமைப்புகளை கொண்டுதான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய உதவியால் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் பாதுகாப்பு ஆதாரங்களை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் எந்த விதமான படகுகள் காசாவை நோக்கி வந்தாலும் அவற்றை நாங்கள் காசாவுக்குள் நுழைய விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் வர ஆரம்பித்திருக்கிறது, படகுகள் வர ஆரம்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 30,000 பேர் இந்த படகுகளில் வர்றாங்க. 1000க்கு மேற்பட்ட படகுகள் ஒரே நேரத்தில் காசாவுக்குள்ள வரப்போகுது. இவற்றை தடுக்கிறதா, பாலஸ்தீன விடுதலை அமைப்போட சண்டை போடுறதா, அல்லது யமன்ல போய் குண்டு போடுறதா, அல்லது லெபனான் பகுதியில் போய் சண்டை போடுறதான்னு தலையை பீத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இஸ்ரேலுடைய நிலை உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜெனோவா துறைமுக தொழிலாளர்கள் சங்கம் இன்றைக்கு ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அது என்ன அறிவிப்புனா, ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் வந்து ஜெனோவா, ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்று ஜெனோவா இத்தாலியில் இருக்குது. இந்த துறைமுகத்தில் இருந்து தான் அவங்க பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த துறைமுகத்திலிருந்து செல்லக்கூடிய எந்த கப்பல்கள், எந்த ஒரு போட்டாக இருந்தாலும் அவங்க 20 நிமிடங்களாவது எங்களுடைய தொலைத்தொடர்பில் இல்லாமல் போனால், இஸ்ரேல் அவர்களுடைய கம்யூனிகேஷனை 20 நிமிஷமாவது கட் பண்ணினாங்கன்னு சொன்னால், இனிமேல் இஸ்ரேலுடைய எந்த கப்பல்களையும் எங்களுடைய துறைமுகத்திற்கு வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக காசாவுக்குள்ள நுழைய விடாமல் இஸ்ரேல் தடுத்தது என்று சொன்னால், கண்டிப்பாக இஸ்ரேலுடைய எந்த கப்பல்களையும் துறைமுகத்திற்கு வரவிட மாட்டோம் என்று சொல்லி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை இஸ்ரேலுடைய சேனல் 20 இன்றைக்கு செய்தியாக வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், இந்த ஜெனோவா துறைமுகம் ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த துறைமுகத்துக்கு இஸ்ரேலுடைய கப்பல்களை வரவிட மாட்டோம் என்கிற எச்சரிக்கை அவங்க விடுத்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான படகுகளில் 30,000க்கு மேற்பட்ட போராளிகள் காசாவை நோக்கி உணவுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். உலக வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அப்படியான ஒரு சம்பவம் தற்போது நடைபெற ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழலில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மெர்காவா டேங்க் ஒன்றை அளித்ததாகவும், அதே நேரத்தில் ஆட்களை ஏற்றுக்கொண்டு செல்கிற கேரியர் ஒன்றை அளித்ததாகவும் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஸ்லோவேனியா ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கில் தாங்களும் இணைவது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஸ்லோவேனியாவுடைய அரசாங்கம் வெளிப்படையாகவே இன்றைக்கு அவருடைய வெளியுறவு அமைச்சர் ஊடாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இடைவிடாத தாக்குதல்களை காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகிறது. எனவே நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது என்கிற வழக்கில் நாங்களும் ஒரு நாடாக இணைந்து கொள்கிறோம் என்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர்கள் இணைந்து கொள்வதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒவ்வொரு நாளும் காசாவுக்குள்ள குறைந்தது 15 கார் குண்டுகளை வெடிக்க வைக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளை இன்றைக்கு வெளியில் வந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கார் குண்டு வெடிப்புன்னா காரில் வச்சு வெடிக்கிறதுனால அதுக்கு கார் குண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த குண்டை வச்சு தான் காசாவில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை எல்லாம் இஸ்ரேல் அழித்து வருகிறது. தான் கைது செய்யப்படுவேன் என்கிற அச்சம் காரணமாக இஸ்ரேலுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவர், இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கான தன்னுடைய பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். ஒரு முட்டா பயலாவது இந்த முடிவு எடுக்க மாட்டான்.
போகணும்னு சொல்லி. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காக்காரங்க தான் வழக்கு போட்டு வழக்கில் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவனுடைய பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்களை கைது செய்யணுங்கிற தீர்ப்பு வந்திருக்குது. அதை தாண்டி இஸ்ரேல் இராணுவம் இனப்படுகொலை செய்திருக்குங்கிற தீர்ப்பு வந்திருக்குது. அப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் ஐசிசியில் ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க கைது செய்யப்படுவாங்க. குறிப்பாக அதனால தான் இலங்கைக்கு வந்த இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கூட உடனடியாக ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷனுடைய கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து நாட்டை விட்டு ஓடி போனா. இப்படி இருக்கிற சூழலில் வழக்கு போட்ட சவுத் ஆப்பிரிக்காவுக்கே எவனாவது போக நினைப்பானா? ஆனால் இந்த ஆள் நினச்சிருக்கான், போன அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற பயத்தில் இனி நான் போக மாட்டேன் என்கிற முடிவை அவர் எடுத்திருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். நண்பர்களே, அன்பர்களே, தாய்மார்களே, பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.